எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ஒரு ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃப்ரெஷ்ஷான உடைச்ச தேங்காவை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உடச்சி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க தேங்காய்னா அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ அப்போ உடச்சி அந்த மதியான தேங்காய் ஒரு சில தேங்காய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு 3 முந்திரி பருப்பு நான் சேர்த்துருக்குறேன். அந்த முந்திரி பருப்பு சேர்க்கும் போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். கொஞ்சமாக உப்பு, தேவைப்பட்டால் நீங்கள் புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்தா உங்களுக்கு சட்னி கெட்டு போகாது. இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஈவினிங் வரைக்கும் வச்செல்லாம் இருக்க முடியாது. அப்போவே நீங்கள் சாப்பிட்டு காலி பண்ணிடணும். இப்போ இந்த சட்னிக்கு தாளிப்பு பார்த்துடலாம். கொஞ்சமாக வந்து ஆயில் ஊற்றிட்டு ஆயில் சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுந்து சேர்த்துக்கோங்க. அரைக்கும் போது நம்ம சட்னிக்கு உப்பு சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிட்டோம். ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் திரன்னு இருந்த மாதிரி இருந்தால் தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு, உளுந்து வெடிச்சதுக்கப்புறமா ஒரே ஒரு பட்டை வத்தலை கிள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, லைட்டாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்க்குறதுக்கு முன்னாடியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். இப்போ இந்த தாளிப்பை அப்படியே சட்னியில் கொட்டி இறக்குனீங்கன்னா சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இட்லி, தோசை, இதுக்கு பொங்கல், இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல சைடிஷாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஹோட்டல் ஸ்டைல்லேயே அந்த தேங்காய் சட்னி அவ்வளோ ரிச்சாக சூப்பராக இருக்கும். ஸோ சூப்பரான இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.